திரு ரவி, இந்து தர்மத்தை பிஜேபி ஆர்எஸ்எஸும் பின்பற்றுங்க அப்படின்னு ஒரு நட்பு சக்தியாக சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு பெரிய அளவுக்குள்ள விவாதமாக எடுத்து இந்துக்களை அவமதித்து விட்டார், அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனையை பாஜக நகர்த்துதா? முகவுரையில் நீங்கள் சொல்லும்போது சிலருங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்தினார்னு சொன்னீங்க. அவர் பேசின இந்தி வரிகளுக்கான நேரடி அர்த்தம் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் அப்படின்னு தான் சொன்னார். நானும் இந்துன்னு தான் சொல்கிறேன், முனுசாமியும் இந்துன்னு தான் சொல்லுவான், யாராக இருந்தாலும் இந்துன்னு தான் சொல்லுவான். 4 தலைமுறைக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் இந்துன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்னதில் சிலருங்கிற வார்த்தையை அவர் சேர்க்கலை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. PS வீரப்பா வசனம் பேசணும்னா நாடும் வீடும் நாசமாக போகட்டும் அப்படிங்கிற அணுகுமுறையில் தான் ராகுல் காந்தி செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அதை தான் இப்போ அவர் பண்ணிகிட்ருக்காரு பாராளுமன்றத்தில். உங்களை யாராவது இப்போ பொழிப்புரை கேட்டாங்களா? எதுவும் கேட்கல. பாராளுமன்றத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பிரசிடெண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிரசிடெண்ட் அட்ரஸை பற்றி விவாதிச்சிங்க சில விஷயங்கள். அதுக்கு நான் வர்றேன். ஃபஸ்ட்டு போன வரைக்கும் விவாதமே நடக்கலைன்னு வேலுச்சாமி சொன்னது தவறு. 40 பேர் இருந்தீங்க, அப்பயும் கத்துறீங்க. 240 பேர் இருக்கீங்க, அப்பவும் கத்துறீங்க. அது உங்களுடைய உரிமை. அதாவது போராட்டத்துக்காக பண்றீங்க. என்ன கத்துறீங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன வார்த்தை அது? அப்புறம் ஷேம் நான் கத்துறதுக்கு இல்லாம என்ன லெக்சரர் ரவி? நீங்க சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பொதுவெளியில 240 பேர்னாலும் கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப குறுக்க பேசுறதுங்கிறத நான் அவரை இது பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லி 40 பேர் இருந்தாலும் நல்ல தமிழ்ல சொல்லட்டுமா? கூச்சலிட்டீர்கள். இந்த நக்கல் கேலியா வேண்டாம். கூச்சலிட்டீர்கள் நல்ல தமிழ்ல. இந்த பொடிப்புரைலாம் வேண்டாம். நான் ஒண்ணு வந்துட்டமா? ஐயா, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி. விவாதம் நடக்காமல் இருந்தது காரணம் ஐயா, நான் விவாதம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நான் சொல்லிட்டேன். இருங்க திருவேல்சாமி அவர் பேசிட்டு வரட்டும். இருங்க. விவாதம் நடக்கலங்கிறது இல்ல. உள்ள யாரெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்களோட விவாதம் நடந்தது. இந்த முறையும் உள்ள யாரெல்லாம் உட்கார போறாங்களோ அவங்களோட விவாதம் நடக்கத்தான் போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல அவர் எக்ஸ்டம்போரா பேசினாருன்னு ஒரு பாராட்டும் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு 3 மாசமா இதே தான் பேசிட்டு இருக்காரு. அதை திரும்ப சொன்னதை ஒழுங்கா சொல்லனா அது எக்ஸ்டம்போரே இல்லை. குள்ளநெறி கூட்டத்துக்கு நடுவுலன்னு அவர் சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் புரியல. அதுக்கப்புறம் வேலுச்சாமி எதை கிளாரிஃபை பண்ணிட்டேன்னா, அவர் உட்கார்ந்து இருந்தது காங்கிரஸ் சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நடுவில் அவர் எதையாவது குறுக்குசால் ஓட்டுறாரான்னு கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. நான் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். 3 முறை தவறாக பேசி போய் அப்பாலஜைஸ் வாங்கியிருக்கீங்க, மன்னிப்பு சொல்லியிருக்கீங்க. அது கோட்ஸே விஷயமாக இருக்கட்டும் அல்லது ரஃபேல் விஷயமாக இருக்கட்டும், தவறான ஒரு கருத்தை சொல்லிட்டோன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்திய கரெக்டாக மொழிபெயர்த்து பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, நம்ம அப்படி ஒரு உள்ளர்த்தம் அதை அப்படிலாம் தேடி பார்க்காம அவர் எதிர்க்க இருக்கிறவங்கள பார்த்து இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் சொல்றாரு. நியாயமான பேச்சு. அலிகர்ல அதே மாதிரி தான் மோடி ஐயா வழிபோக்கர்கள், ஊடுருவல்காரர்கள், நிறைய குழந்தை பெற்றுக்கிறன்றவர்னு சொன்னார். நீங்க என்ன பண்ணீங்க? அந்த இடத்துல அதை கொண்டு வந்து அனாவசியமா அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். வழிபோக்கர்கள் இந்த மாதிரி நிறைய குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு உங்களுடைய தாலியில் இருக்க தங்கத்தை எடுத்து கொடுக்க போறாங்க. பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் சொன்னாரு. அதைத்தான் செய்ய போறாங்கன்னு. இந்த 2 புள்ளையும் இணைச்சிட்டாலே அவர் எதை சொல்ல வராரு இணைக்க கூடாது. மன்மோகன் சிங் ஐயா சொன்னது மன்மோகன் சிங் ஐயா சொன்னது, மோடி ஐயா சொன்னது மோடி ஐயா சொன்னது, அப்படிதான் அவர்கள் சொன்னதுதான். ஆக நீங்க இன்னொன்னு முகமது கா துக்கான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற நீங்க எனக்கு என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ராஜ தர்மத்தை பேணுங்கள் என்று வாஜ்பாய் ஐயா சொன்னாரு. ராஜ தர்மத்தை அவர் பேணியதால் தான் அன்னைக்கு காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. அதனுடைய இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் தான் மோடியை தண்டிக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. அந்த குஜராத் கலவரம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ராஜதர்மத்தை மெயின்டைன் பண்ணதுனால தான் அது நடந்தது. சொன்னது வாஜ்பாய்ங்க. வாஜ்பாய் நீதிமன்றமோ காங்கிரஸ் தலைவர்களோ வாஜ்பாய் சொன்னாரு. அதை மோடி மெயின்டைன் பண்ணதுனால தான் நீதிமன்றம் கண்டிக்கவோ தண்டிக்கவோ இல்லை, அதுல எந்த ஒரு வழக்கும் அவர் மீது இல்லை அப்படிங்கறத உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒன்றும் இல்லை, இன்னைக்கும் அவர் சில விஷயங்களை சொல்றாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஓம் பிர்லாவை கூட குறிப்பிட்டு கேட்கிறாரு. சபாநாயகர் என்பவர் ரொம்ப பொதுவானவரா எல்லாருக்குமான ஒரு தலைவரா இருக்கணும். எனக்கு கை கொடுக்கும் போது அவர் நிமிர்ந்த பார்வையில இப்படி கை கொடுக்கிறாரு. மோடிக்கு கை கொடுக்கும்போது இரு கைகளையும் குவித்து அவரை தலைவணங்கி அவர் இது பண்றாரு. அப்ப சபாநாயகர் முதற்கொண்டு இங்க இருக்கிற எல்லாருமே
ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு நடக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. தப்பா சொன்னா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கோபம் வரும். 3 வாட்டி ஜெயிச்சவரை கொஞ்சம் நிமிர்ந்து கை கொடுத்துட்டாரு, 3 வாட்டி தோத்தவரை கொஞ்சம் குனிஞ்சு கொடுத்துட்டாரு. இது தப்பாகி போச்சு. அதுக்காக பிர்லாவை மன்னிப்பு கேட்க சொல்லிடலாம், மேட்டர் முடிஞ்சு. இல்ல நீங்க என்ன, நான் எவ்வளவு நிதானமா ஒரு அர்த்தமுள்ள கேள்வியை கேட்கிறேன். கரெக்டா தான் நீங்க போற போக்குல இப்படி கேலி கிண்டல் பண்ணா என்ன கேலியா? 3 முறை ஜெயிச்சவர்கிட்ட வாழ்க, 62க்கு அப்புறம் நீங்க தான் இந்தியாவுல ஜெயிச்சா தலை குனிஞ்சுக்குருவீங்க, தோத்துட்டா அப்படி நிமிர்ந்துக்குருவீங்க. வாழ்த்துறதுக்காக ரவி அப்படிதான் இருப்பாரு. இல்லைங்க, ரவிக்கு அதான் பிடிக்கும். இந்தியனுடைய பண்பாடு ஜெயிச்சவனை தலம் சாத்தி வாழ்த்து. இந்தியனுடைய பண்பாடு உண்மைக்கு தலை வணங்கணும். நீ ஜெயிச்சிட்டா தலை வணங்கணும். ராகுல் காந்தி பேசினா நியாயமான விஷயங்களுக்கு பதில் சொல்லல. ஏன்னா மற்றதுக்கெல்லாம் போனோம்னா நம்ம சொல்லுங்க. அக்னிவீர்ல 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்க சைனாவை ஃபேஸ் பண்ண சொல்லுவீங்களான்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் அக்னிவீர்னா என்னங்கிறது ராகுல் காந்தி ஐயாவுக்கு யாராவது எடுத்து சொல்லணும். அது தயார்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தானே ஒழிய பதப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இல்ல. நிதிஷ்குமாருக்கு எடுத்து சொன்னாங்களா? அவரையும் அக்னிவீருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. கூடவே இருந்து ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறவர். அக்னிவீருக்கான எதிர்ப்பு வேற, அக்னிவீருக்கான விளக்கம் இவர் கொடுத்தது வேற. நான் விளக்கத்துக்கு தான் இங்க வர்றேன். 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்க சீனாக்கு எதிராக போர் பண்ண சொல்லுவீங்களான்னு சொல்றதன் மூலமா சீனா பெரிய நாடு, அதெல்லாம் 6 மாத ட்ரைனிங் போறாதுன்னு இவர் சொல்றாருன்னு வச்சுப்போம். கேள்வி என்ன அப்படின்னா, 6 மாத ட்ரைனிங்ல இவங்களை அங்க அனுப்புறது இல்லை. அக்னி வீரில் வந்து உங்களை தயார்படுத்துறாங்க. அதாவது முதல்ல பதப்படுத்துறாங்க. நீங்க நாட்டுக்குள்ள வர்றதுக்கு பதப்படுத்துறாங்க. அதற்கு பிறகு நீங்க ராணுவத்தால் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது வேற கம்பெனியில் போய் வேலை செய்யலாம். இதுதான் அதனுடைய கட்டம். அது ராகுல் ஐயாக்கு எப்பயோ ஒரு முறை சொல்லிட்டா போறோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த சாம் பிரிட்டோட இவங்களுடைய பித்தலாட்டத்துக்கான காரணம் மட்டும் சொல்லிடுறேன். சாம் பிரிட்டோடாங்கிறவர் இன்னரிட்டன்ஸை பத்தி பேசினாரா? அப்ப எல்லாரும் என்ன சொன்னீங்க, அவர் கட்சியிலே இல்லை அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்து ரேசிசம் பேசினார், நிறவேதுமை பேசி இந்தியர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறத பேசினார். அவரை நீக்கிட்டோம், நீங்க அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு அவரே சொன்னார். இது ரெண்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. இப்போ எதுக்கு அவர் திரும்பி வந்து ஜாயின் பண்ணாரு? யார் அவரை காங்கிரஸ்ல சேர்த்தாங்க? ஓவர்சீஸ் சேர்மன் உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? ஏன்னா நாங்க தெளிவா சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருந்து தான் உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குது, அங்க உங்களுக்கு ஆள் தேவைப்படுது, அதனால தான் நீங்க இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்றோம். நீங்க அட்லீஸ்ட் பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, திமுக மாதிரி எம் பணம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சில இந்துக்கள் பல இந்துக்கள் அப்படின்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ல வர்றது யாருக்குங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அப்படி இல்லாம பொதுவா நீங்க இந்துக்கள்னு சொன்னீங்கன்னா, அவர் கூட மோடி ஐயா ரொம்ப அழகா கண்டிச்சாரு. என்ன தெரியுமா கண்டிச்சாரு? பேசும்போது பொதுவா பேசாதீங்க, ஒரு வார்த்தையை பொதுவாக பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா திருப்பி குஜராத்துக்கு போன மாதிரி போகும், அப்புறம் அங்கேருந்து திரும்பி பிரச்சனைகள் வரும். மோடி விஷயத்தில் சமூக விஷயத்துலையும் இப்படி தான் நீங்கள் பேசுனீங்கிறத உங்களுக்கு அவர் எடுத்து சொன்னார். ஒரு உதாரணத்துக்காக ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். எனக்கு இல்லை, ஒரு நிமிடம் போகிறோம். சுருக்கமாக, பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அட்ரஸ் பேசப்படுகிறது. அங்கே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த அட்ரஸில் என்னவோ அதுக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கணும், அதானே? சட்டமன்றத்தில் கவர்னர் ஸ்பீச் வருது, கவர்னர் சிலதெல்லாம் வெட்டி ஒட்டிடுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? சபாநாயகர் பேசினது தான் அதுல, அதாவது தமிழில் கொடுத்தது தான் வரும்னு சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் வேற போட்டு கவர்னர் இது வராது இது வராதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த ஒரு வாரமும் கவர்னரை தான் திட்டுறாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் நீங்க போய் பாருங்க, கடந்த 3 வருடங்களாக ஆளுநர் பேச்சு முடிஞ்ச உடனே அவர் பேசிய நல்ல விஷயங்களை, அதாவது சபாநாயகர் மூலமாக நீங்கள் சொல்லிக்கொண்ட நல்ல விஷயங்களை பற்றி விவாதிக்காமல் ஆளுநரை திட்டத்துக்கு தான் பயன்படுத்துறீங்க. பாராளுமன்றத்துக்கு போனா ஜனாதிபதி ஒரு உரையை கொடுக்கிறாரு, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசாம, ஏங்க வேளாண்மை சட்டத்தை பத்தி இப்ப பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கும். அதான் வாபஸ் வாங்கியாச்சுல்ல, வாபஸ் வாங்கியாச்சு. 2019 இருந்து தமிழ்நாட்டில் அதே வேளாண்மை சட்டம் தான் இருக்குது. இந்த வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்ததும் காங்கிரஸ், முறைப்படுத்தியது செயல்படுத்தியது வேணா பிஜேபியா இருக்கலாம், கொண்டு வந்தது காங்கிரஸ். எதை பற்றி பேசுகிறீர்கள் உங்களுக்கே தெரியல. இதுல சிவன் படத்தை வேற கையில வச்சுட்டு முத்திரையை வேற காட்டுறீங்க. முத்திரை ரொம்ப ஆபத்தானது, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நாடும் வீடும் நாசமா போகும்னு வீரப்பா வசனம் நீங்க செய்றீங்க பாருங்க, அது அழிஞ்சு போயிடும். பாத்துக்கோங்க. ரைட் திரு ரவி. இல்லை, ஆக்சுவலாக 89லேருந்து 2009 வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவில் இருந்தது. யாருக்கும் பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு வசதி இல்லாமல் இருந்தது. 2 முறை பெரும்பான்மை பெற்றுவிட்டு இந்த முறை வந்து கூட்டணியாக பெரும்பான்மையோடு உட்காந்துருக்கும். 89, 2004, 2003 கூட்டணி பெரும்பான்மை தானே? அதே நானும் சொல்கிறேன். தனி கட்சிக்கு இல்லாமல் இருந்தது. நாங்கள் 2 முறை தனி கட்சியாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது 11th பாஸ் 8th ஃபெயில் மாதிரி பேசிடாதீங்கிறதுக்காக சொல்கிறேன். G7ல நாம் ஒருத்தர் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் G7ல 2007 மன்மோகன் சிங் ஐயா 2வது ரோல
இல்லைங்க, பிரின்ஸ் சார் சொன்னார், அதனால பதில் சொல்லிட்டு Okay, இருக்கேன். நாலா பக்கமும் தகவல் இல்ல வருது. இல்ல அவர் சொன்னதுக்கு நாலு அவரே பக்கம் பதில் வருது இல்லையா, சொல்றாரு. அதுக்காக ஓகே சொல்றோம். ஓகே ஓகே மன்மோகன் சிங் ஐயா பின்னாடி ரோல 4வது இடத்துல நின்றுட்டு இருந்தார். அதுதான் 2007 நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம் மரியாதை அந்த இடத்துல அப்ப கொடுக்கப்படலைன்னு நம்ம நினைக்கிறோம். மன்மோகன் சிங் ஐயா மேல தப்பு இல்லை, கொடுக்கப்படலைன்னு நினைக்கிறோம். இப்ப நடுநாஞ்சடையா உட்கார வச்சு எல்லா பக்கமும் பிரிஞ்சு நின்றாங்க. இதுதான் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்த பெருமைன்னு நம்ம சொல்றோம். சிவனுடைய கழுத்துல பாம்பு இருக்கணும் பாருங்க. இல்ல அவர் புகை நடுவுல உட்கார வச்சு பண்றதுக்கு பேரு தான் ஒரு பிரைம் மினிஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணல. அந்த புகைப்படத்திலேயே வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா இன்வைட்டியா ஒரு 140 கோடி மக்களுடைய பிரதிநிதி வருகின்ற போது ஒரு சேர் கொடுத்து உட்கார வைக்காம என்ன செய்வாங்க? G7ல நடுவுல உட்கார வைப்பாங்களா? மன்மோகன் சிங்க ஓரமா நிக்க வச்சாங்க. 4 பேருக்கு நடுவுல ஓரமா நிக்க வச்சாங்க. மோடிய நடுவுல உட்கார வச்சாங்க. 24 லட்சம் குழந்தைகள், 24 லட்சம் குடும்பங்கள் தத்தளிக்கும் போது நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கலவரத்துல வந்து உங்களால வந்து பதில் சொல்ல, நான் ஒரே வரியில பதில் சொல்லிடுறேன். சொல்ல முடியல, எதுக்குமே பதில் சொல்ல முடியல. ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க இங்க இருந்து கவனிக்காம இப்பதான் ஆட்சிக்கு வந்து சரி இருங்க சரி ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்தை பேசினா ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசினா ஐயா உங்களுக்கு சட்டம் தெரியலனா பாருங்க. சரி இருங்க இருங்க 140 என்னங்க திரும்ப திரும்ப குறுகுறுக்க பேசுறாரு? உட்கார வைப்பாங்க. சரி இருங்க இருங்க பிரின்ஸ். சரி ஓகே ஓகே ஓகே. எங்க பிரதமரை உட்கார வைக்கல விட்டுருவோமா? சரி பிரின்ஸ் ஓகே ஓகே. போயிட்டாரு, உட்கார வச்சிருக்காங்க. ரைட் ரைட் ரைட். சரி எல்லா நாட்டு கை கொடுக்கலாம் விட்டுருவோமா? எங்க பிரதமரை ஏன் அவமானப்படுத்தணும் கேட்க மாட்டோமா? சரி 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 அது வேற. இருங்க இருங்க போனா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. சரி 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 அவர் பேசு. சரி ரவி பேசு. நான் ஒரு வரி ஐயா போறேயா தாங்க முடியல. சரி இருங்க இருங்க ரவி ரவி பேசுங்க பேசுங்க. 371 ஒன்னு இருக்கு சட்டத்துல, தெரிஞ்சுக்கோங்க. தாங்க முடியலையா? அப்ப அமைதியா இருங்க. சரி 371 ஒன்னு இருக்கு. நார்த் ஈஸ்ட் உங்களை விட எங்களுக்கு சட்டம் தெரியும். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நார்த் ஈஸ்ட்ல வந்து உள்துறை அமைச்சர் தான் தலைவர். இதை எத்தனையோ முறை எடுத்து சொல்லிட்டோம். அதனால தான் அங்க அமித்ஷா போறாரு, மோடி போகலன்னு சொல்லிட்டோம். நான் சொன்னது தான் 2007 G7 மாநாட்டுக்கு மன்மோகன் சிங் ஐயா போனாரு, நிக்க வச்சுட்டாங்க. சரி 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 சரி. இல்ல 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 பிரின்ஸ் 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 இல்ல பிரின்ஸ் இருங்க இருங்க. பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இருங்க அவர் பேச. பள்ளி மாணவர்களுக்கு இல்ல பிரின்ஸ் இருங்க பிரின்ஸ். சரி இருங்க பிரின்ஸ். இல்ல பிரின்ஸ் இருங்க பிரின்ஸ் இருங்க பிரின்ஸ். இல்ல இருங்க 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 அவர் பேசட்டும் அப்புறம் நீங்க பேசுங்க. என்ன பேசுறீங்க? சரி இருங்க இருங்க என்ன பேசுறீங்க நீங்க? சரி இருங்க. யாரை பற்றி பேசுறீங்க? சரி இருங்க அவர் உங்க சார்பா தான் பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கா குடும்ப நடத்துறவர் மன்மோகன் சிங். இல்ல 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 இருங்க. இந்த கதையெல்லாம் பேச வேண்டாம். அப்புறம் இல்ல 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 ரெண்டு பொண்டாட்டிக்காரங்க இல்ல 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 விடுங்க விடுங்க. இல்ல இந்த கதையெல்லாம் இங்க பேச வேண்டாம். பேச வேண்டாம். இல்ல அதெல்லாம் தவறு. வாழ்க்கையை பேச வேண்டாம். இல்ல இதுதான் தவறு. இல்ல மூத்த தலைவர் ஒரு கண்ணியமான விஷயத்தை பதிவு செய்யலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம். விடுங்க விடுங்க விடுங்க. அமைதி அமைதி அமைதி. காட்டுல விட்டு பெரிய மனுஷன். ரவி இந்து தர்மம் தெளிவா ஓகே இல்ல இல்ல வேண்டாம். இல்ல இந்து தர்மத்துல பிரம்மச்சரியம்ங்கிறது வேற, புருஷனா இருப்பதுங்கிறது வேற. அது அப்புறம் அது வேண்டாம். அது அப்புறம் நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. எனக்கு மோடி ஐயா படிச்சாரு, அதனுடைய சர்டிபிகேட் வேணுமா இல்லையாங்கிற பிரச்சனையை விட ராகுல் காந்தி ஐயா மேலே ஒரு சிட்டிசன்ஷிப் வழக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது தட்டப்பட்டா கதை வேறு விதமாக ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அது தேவையில்லாமல் யாரும் பண்ண போகிறதில்ல. அடுத்தது சிவனுடைய கையை வச்சுக்கிட்டு இதுதான் என் சின்னம் அப்படின்னு நீங்கள் தேர்தலில் போய் சொல்லுங்கள், தேர்தல் கூட்டத்தில் போய் சொல்லுங்கள். இந்து கடவுளான சிவன் கை இப்படி வச்சுருக்காரு, அதுதான் என் சின்னம்னு அங்கே சொல்லுங்கள். அங்கே போயிட்டு ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திடுவாங்கங்கிற மாதிரி பேசிட்டு IUML வந்து மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து சிவன் கையை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற சொல்கிறோம். 45% தான் போன முறை அவர் வந்து பாராளுமன்றத்துக்கே வந்தார். அந்த கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு போவாங்க இல்லையா, அதுக்கு கூட சேர்த்து சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு மருத்துவர் தினம். சுஷ்ருதா அப்படிங்கிற அறுவை சிகிச்சை 8ஆம் நூற்றாண்டிலேயே செய்தவரை பற்றி இஸ்லாத்தில் புத்தகம்.
இஸ்லாத்தில் என்ன புத்தகம் கிதாபி சுஸ்ரத் அப்படின்னு எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகான் வாழ்ந்த அந்த மருத்துவருடைய தினம். மருத்துவர்களுக்கு பாராட்டுகள். கோவிட் நேரத்திலையும் அற்புதமா மோடி ஐயா வந்து அந்த கைத்தட்ட சொல்லி உங்களை பாராட்டினாரு. அந்த பாராட்டுதலை மீண்டும் எடுத்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நன்றி. இது சொல்ல விரும்புறீங்களா? ரெண்டு வரி தான். 40 பேர் இங்கேருந்து போய் எந்த பிரயோஜனம்னு நாங்கள் சொன்னது தப்பு தான். ஏன்னா இவர் சொன்ன அந்த சின்ன பையன் பேசும்போது பின்னாடியே ஷேம் ஷேம் ஷேம்னு கத்துற அந்த வேலையை கரெக்டாக பண்றாங்க. அவங்களும் பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். கத்துற வேலை கூச்சலிடுறாங்க. விலைவாசியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அரிசி, கோதுமை, மினரல்ஸ் இது விலைவாசிங்கிறது வந்து மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அதை முதல்ல இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். மழையை பத்தி சொன்னாரு. இன்னைக்கு இடி நாளை மழைன்னு கல்கி படம் வந்திருக்குது. 800 வருடங்கள் கழிச்சு ஒரே ஒரு நாள் மழை வந்ததுக்கான காரணத்தை அந்த படத்துல சொல்றாங்க. அப்படி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவாவது அமைதியா பாராளுமன்றத்தை நடத்த விடு.